Hi guys, welcome to my channel. This is Kalai Lifestyle. இந்த வீடியோவில் ஒரு மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம எதுவாக இருந்தாலுமே இப்போ மெயில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ மெயில் அனுப்புறது கற்றுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கீழே கம்போஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த கம்போஸ் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயில் அனுப்புறதுக்கான ஃபார்மேட் பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே ஃப்ரம்மில் நீங்கள் எந்த மெயில் ஐடியிலேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடி இருக்கும். டூவில் நீங்கள் யாருக்கு மெயில் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடியை டூவில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் அனுப்புறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்போ மெயில் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ தட் அது எல்லாத்துக்குமே நம்ம மெயில் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல். இதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியுமா அப்படி கிடையாது. ஒரே மெயிலை எத்தனை பேருக்கு வேணால் நம்ம அனுப்பலாம். ஜஸ்ட் அவங்களுடைய மெயில் ஐடி தெரிஞ்சால் போதும். மேலே ஃபஸ்ட்டு ஒரு மெயில் ஐடி, செகண்ட் ஒரு மெயில் ஐடி, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ வேணாம்னா நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் கொடுத்தோன்னா அவங்கள ரிமூவ் ஆகிடும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் உள்ளே என்ன கண்டென்ட்டாக கொடுக்குறீங்களோ அதுக்கானைய ஒரு 1 லைனில் நீங்கள் மேலே சப்ஜெக்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றப்போ ஜாப் அப்ளிகேஷன்னு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். பட் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா நம்ம ChatGPT கிட்டே ஹெல்ப் கேட்டுக்கலாம். இப்போ நான் ஜாப் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ தட் நான் அதுக்கு என்ன போட்டுக்கிறேன்னா ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்னு மட்டும் சிம்பிளாக நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. கீழே நேம் இருக்கோ அதை நம்ம ஜஸ்ட் எரேஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும்னா கண்டென்ட் டைப் பண்ணணும். ஸோ எனக்கு கண்டென்ட் தெரியல அப்படின்றப்போ நான் ChatGPT ஹெல்ப் எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவு டு யூஸ் ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே ChatGPT பற்றி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நான் ChatGPT யூஸ் பண்ணி நான் ஒரு ஜாப் அப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ட்ரை ChatGPT அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ChatGPT ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா ஜாப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் எ ஜாப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இப்போ இந்த இமெயில் அனுப்புகிறேன். ஸோ தட் நான் அப்ளையிங் எ ஜாப் ரோல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இமெயில் அனுப்ப போகிறேன். ஸோ தட் நான் எனக்கு இமெயில் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு தென் எனக்கு ஷார்ட்டாக இருந்தால் போதும், ரொம்ப லென்த்தாக வேணாம் அப்படின்னா ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டேன்னா எனக்கான ஆன்சர்ஸ் அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப ஆரம்பித்தோம். ஸோ இது நம்ம ஜஸ்ட் படித்து பார்த்துட்டு ஓகே இது நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி இதை நம்ம அப்படியே மெயிலில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஜெக்ட்டுமே இதிலே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இதில் இருக்க சப்ஜெக்ட்டுமே நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் மெயில் போய்ட்டு இங்கே ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்றது சிம்பிளாக இருக்கிறதுனால நான் இதை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டு ChatGPTயில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்குறேன். ChatGPTயில் என்ன கொடுத்துருக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பொசிஷன் இருக்குது. ஸோ நான் அதை இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பொசிஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் கரெக்டாக பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது இங்கே கீழே இருக்கிறதுனால இங்கே நான் அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது. அந்த கண்டென்ட்டில் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டியர் ஹையரிங் மேனேஜர்னு இருக்குது. நம்ம அதை எடுத்துகிட்டு டியர் ஹெச்ஆர்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அவங்களுடைய நேம் இப்போ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கனாவே அங்கே அவங்களுடைய நேம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த நேம் கூட இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதையும் பார்க்கல, ஜஸ்ட் சும்மா எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறதுனால நான் ஹெச்ஆர்னு டைப் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி நீங்கள் எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜோஹோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடிட் பண்ணுங்கள். கீழே மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்னுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே இமெயில் அட்ரஸ்னு இருக்குது. அந்த இடத்துல இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன இமெயில் ஐடியிலேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடி. ஸோ அந்த மெயில் ஐடி டைப் பண்ணி முடித்த உடனே மேலே உங்களுக்கு இன்செர்ட் அட்டாச் சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் சென்ட் பட்டன் இருக்கும். அது பக்கத்தில் நீங்கள் அட்டாச் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கணும். மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்குது 3 சிம்பிளில் ஃபஸ்ட்டு இருக்க சிம்பிள் கிளிக் பண்ணினா அட்டாச் கேட்கும். அந்த அட்டாச் சிம்பிள் நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய ஃபோனில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும்.
நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபைல் நேம் வந்து நீங்கள் மேனுவலாக சர்ச் பண்ணுறதாலாம் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து மேலே சர்ச் பட்டன் இருக்கும். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி என்னென்னு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகிடும். நான் ரெஸ்யூம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நான் ரெஸ்யூம் வந்து சர்ச் பண்ணோன்னே எனக்கு வந்துருச்சு. நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும், அட்டாச் ஆகிடும். இப்போ ஒன்ஸ் மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை முடிச்சோடனே ரெஸ்யூம் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் நான் இப்போ வந்து சென்ட் கொடுத்துட்டேன். மேலே இருக்க சென்ட் பட்டன் கொடுத்தோன்னே சென்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் அந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகிருக்கா என்னென்னு செக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் இருக்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் இருக்கும். சென்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேலே வந்துடும். நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன், கலைச்செல்வி 8 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணி பார்த்தேன்னா இப்போ வந்து அம்முக்குட்டி அப்படின்ற நேம்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அப்ளிகேஷன் ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னு சப்ஜெக்ட் போட்டு டியர் ஹெச்ஆர் அங்கே நம்ம என்ன டைப் பண்ணமோ அந்த எல்லா கண்டென்ட்டுமே இங்கே வந்திருக்கு. ஸோ வந்து இது ரிசீவ் வந்து இப்படி தான் ஆகும். இப்போ சென்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், இது வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்னுடைய இன்பாக்ஸில் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் வந்து உங்களுடைய மெயில் வந்து ஹெச்ஆருக்கு வந்து ரிசீவ் ஆகும். Sponsors by BuyMode online shopping application. It is the one of the online shopping application. It is available on Google Play Store. The link to download this application in this video description. Go check it out. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கலை லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.